ரசகுல்லாவா மாறின நயன்தாரா, உருகிப் பாடின அனிருத், கவினுக்கு அடுத்த வெற்றியை கொடுக்குமா ஹாய்? பாடலாசிரியர் விஷ்ணு எடவன் இயக்குனரா அறிமுகமாகி இருக்கக்கூடிய ஹாய் படத்துல கவின் அப்புறம் நயன்தாரா 2 பேருமே இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே வெளியான ஹாய் படத்தோட அறிவிப்புகள் எல்லாமே ரசிகர்களை வெகுவா கவர்ந்துட்டு வரக்கூடிய நிலையில அனிருத் குரல்ல ரசகுல்லா பாட்டு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதோட ப்ரோமோ வீடியோவை கொஞ்சம் முன்னாடி கவின் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. யாஷ் தோள் மேல சாஞ்சுக்கிட்டு தம் அடிக்கக்கூடிய நயன்தாராவோட காட்சி டாக்ஸிக் படத்தோட தடுமாறுதே பாடல்ல இடம்பெற்று இன்னைக்கு காலையில இருந்தே பயங்கர வைரலா பரவிக்கிட்டு வருது. நேத்து கவினோட ஹாய் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிப்பு வீடியோவுல நயன்தாரா கையில அருவா வச்சிருந்த காட்சிகளும் வெளியான நிலையில அதெல்லாம் வைரல் ஆகி தொடர்ந்து நயன்தாராவோட ஆதிக்கம் சோஷியல் மீடியாவுல அதிகரிச்சுட்டு வருது. அடுத்த மாசம் ஏகப்பட்ட படங்கள் வரிசை கட்டி நிக்குது. அதுக்கு முக்கிய காரணமே இந்த வாரம் வெளியாக போற விஜயோட ஜனநாயகன் படம் தான். ஏற்கனவே ஆகஸ்ட் 14ஆம் தேதி சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கவின் நயன்தாரா நடிச்சிருக்கக்கூடிய ஹாய் படமும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 7ஆம் தேதி லோகேஷ் கனகராஜோட டிசி அப்புறம் மாதவன் நடிச்சிருக்கக்கூடிய ஜிடி நாயுடு உட்பட பல படங்கள் வெளியாகுது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி டாக்ஸிக் படமும் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஜாங்கிரி மதுமிதா அப்படின்னு சந்தானம் காமெடிக்கு பின்னாடி பிக் பாஸ் மதுமிதாவை பலரும் கூப்பிட ஆரம்பிச்சது மாதிரி இந்த பாட்டுக்கு பின்னாடி நயன்தாராவை ரசகுல்லா அப்படின்னே ரசிகர்கள் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க போல அப்படின்னு தெரியுது. விஷ்ணு எடவன் வர்ணிச்சு வெள்ளை நிற சுடிதார்ல ரசகுல்லாவாவே நயன்தாராவை காட்டியிருக்கக்கூடிய விதமும் கவின் செம கலக்கல ஆட்டம் போட்டிருக்கிறதும் அருமை. ஜென் மார்டின் இசையில அனிருத் பாடியிருக்கக்கூடிய இந்த பாட்டு இப்போ உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ப்ரோமோ வீடியோ வெளியாகி ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்கு. கடந்த சில வருஷங்களாவே சினிமாவுல நயன்தாராவோட டாமினேஷன் குறைஞ்சு காணப்பட்ட நிலையில மறுபடியும் தன்னோட ஸ்ட்ராங் ஜோனை பிடிச்சு டாமினேட் செய்ய தொடங்கிட்டாங்க நயன்தாரா. யஷோட டாக்ஸிக், கவினோட ஹாய் அப்படின்னு அடுத்தடுத்து ஆகஸ்ட் மாசத்திலேயே 2 பெரிய படங்கள் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சல்மான் கான் படத்திலையும் நயன்தாரா நடிச்சிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. அந்த மூக்குத்தி அம்மன் 2 எப்ப வரும் அப்படின்னு தான் ரசிகர்கள் ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார் படமே கவினுக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அப்படின்னு அவரோட ரசிகர்கள் புலம்புற நிலையில அதுதான் கவினுக்கு கடைசியா வெளியான சூப்பர் ஹிட் படம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்தை கிஸ் அப்புறம் மாஸ்க் படங்கள் கொடுத்துருச்சு. இந்த நிலையில ஹாய் படம் நயன்தாராவோட வரவால கவினுக்கு இன்னொரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியானா பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது.